எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். எழில் விழுந்து விழுந்து சுடரை வந்து கவனிக்கிறாங்க. அன்பு மேலே பொழியிறாப்புல நம்ம சுடர் மேலே. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து அஞ்சலி பாப்பா கேட்குறாங்க, அப்பா நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னோடனே, என்னம்மா அப்படின்னோடனே, நாங்கள் இனிமேல் எங்கேயும் போக வேண்டியதில்லை வீட்டை விட்டு அப்படின்னோடனே, தேவையே கிடையாது செல்லம், நீ மட்டும் கிடையாது, சுடருமே வந்து இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, அவள் தான் சேலஞ்சில் ஜெயிச்சிட்டால அப்புறம் என்ன அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலின்னு எல்லோரும் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. கனகுழி பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எழில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல நீ? ஆமாம்மா, ரொம்ப நாள் கழித்து ரொம்ப இங்கே பற்றியா கையில் ஒரு அவார்டு வச்சுருக்கேன், பெஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் த இயர்னு கொடுத்துருக்காங்க, இதை விட எனக்கு சந்தோஷம் வேறு என்ன வேணும் அப்படின்னோடனே, பார்த்தியா சேலஞ்சில் தோற்ற நீ வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஆன சுடருக்கு வந்து நீ ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா அப்படின்னோடனே, கரெக்டுமா நிச்சயமாக கொடுத்தாகணும், சுடர் உனக்கு என்ன வேணும்னு கேள அப்படின்னு கேட்டோன்னே, திடீர்னு கேட்டால் எனக்கு என்ன சார் தோணுது, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா, நீ முதல்ல கேளு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு ஒரு புடவை மட்டும் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இவ்வளோ தானே விஷயம் வாங்கி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ரூமுக்கு போய் தனியாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பசங்க 4 குட்டீஸும் வந்து வராங்க. வந்தோடனே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சுடர்கிட்ட வந்து, ஆமாம் என்ன சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, கேக் வெட்டி கொண்டாடுறதுக்கு தான் அப்படின்னோடனே, இப்போ நாங்கள் இங்கே வீட்டில் இருக்கிறது காரணமே நீ தானே அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ வந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ஜெயித்ததுனால தான் வீட்டில் இருக்கோம், அதில் நானும் தானே வீட்டில் இருக்கேன் ஜெயித்ததுனால அப்படின்னோடனே, இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னோடனே, வேறு யார் இது அப்படின்னு சொன்னோன்னே, முதல்ல நம்ம கேக்கை வெட்டுவோம் அப்புறமேட்டுக்கு வளவலான்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வச்சு விரிக்கிறாங்க. விரித்தோடனே வந்து, நீ தானே காரணம் எல்லாத்துக்கும் வந்துன்னு மறுபடியும் வந்து அஞ்சலி பாப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறப்ப, நான் மட்டும் காரணம் கிடையாது, இதுக்கு இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு. யார் அது அப்படின்னோடனே, இங்கே பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப, இந்து வந்து பசங்கள்கிட்ட சொல்லாதன்னு என்னை பற்றி சொன்னேன், ஆனால் நீ வந்து சொல்லிக்கிட்டே இருக்காளே இவ அப்படின்னோடனே, ஆமாம் உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னது. அம்மாவோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்லையா அப்படின்னு அபி கேட்டோன்னே, ஆமாம் அப்படின்னு சொன்னேன். சரி அதெல்லாம் போகட்டும், அவங்க என்ன தான் உதவி செஞ்சாலும் நீ தானே எங்களுக்கு உதவி செஞ்ச, அப்போ நம்ம தானே ஸ்வீட் எடு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா வந்து வயிற்றில் வந்து கிச்சி மூட்டுறாங்க. சுடருக்கு வந்தோடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் நீ மட்டும் இல்லைன்னா நம்ம வந்து எல்லோரும் பிரிஞ்சு போயிருப்போம்ல, அப்பாவை விட்டுட்டு, அப்பாவும் எங்கள் பாசத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, கேக் எல்லாருக்கும் ஊட்டி விட்றாங்க. ஊட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சோடனே வந்து காஃபி வாசலில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதை வந்தோடனே எழில் பார்த்துட்டு நமக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக வந்து காஃபி கொடுக்குறாங்க. சுடர் வந்துடுறாங்க. வந்தோடனே குட் மார்னிங்னு சொல்கிறாப்புல. சுடர் பார்த்து அவ்வளோ அன்பாக பாசமாக பேசுகிறாப்புல. நம்ம எழிலான்னு சந்தேகப்படுற லெவலுக்கு இருக்குது. சார் ஒரு நிமிஷம், அந்த காஃபி சூப்பராக இருக்குது அப்படின்னு, அது எனக்காக போட்டது அப்படின்னோடனே, பரவாயில்ல நான் வந்து கிளம்புற நேரத்தில் அம்மா வந்து எனக்கு போட்டிருப்பாங்கன்னு நினச்சி குடிச்சிட்டேன், இதனால் என்ன இப்போ காஃபி கொஞ்சம் ஜீனி அதிகமாக போட்டிருப்பேனே அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல அதெல்லாம் இல்லையே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து எழில் அசால்ட்டாக சொல்கிறாப்புல. இவர் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் மாறினாலே வந்து கோவப்படுற ஆள் இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ பாசமாக பேசுகிறாரு, இது கனவான்னு சுடர் வந்து கிள்ளி பார்த்துக்கிறாங்க. நிஜம்தான் அப்படின்னு. சரி நீயும் கிளம்பிப்போ வா, உனக்கு புடவை எடுக்கணும்ல அப்படின்னோடனே, இல்லை சார் நீங்களே எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் நமக்கு எதுவும் பெருசாக தெரியாதே அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல அவள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டா, வேறு யாரையா வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப மனோகரி வராங்க. இவ தான் இதுக்கு சரியான சான்ஸு, இவளை அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு, நம்ம வெளில போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே போகிறோம், அது முக்கியமான விஷயம், போகணும் சர்ப்ரைஸ், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அழைச்சிட்டு போகிறாங்க. அம்மா எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னோடனே, எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாமல் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, அது கூட தெரியாமல் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அது ஒன்றும் இல்லை ஒரு புடவை வாங்குறதுக்காக போகிறேன், அதான் எந்த கடைக்கு போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன், நீ உனக்கு பிடிச்ச அடிக்கடி ஷாப்பிங் போகல அந்த கடைக்கு சொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, என்ன எழில் ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்கோன்னா புடவை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான்னா, அப்போ நமக்காக தானே இருக்கும், சரி நம்ம இப்போ பெரிய கடைக்கே போகலான்னு சொல்லிட்டு எழிலை வந்து பெரிய கடைக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே போய் ஒவ்வொன்றா பார்க்குறாங்க புடவை. இதை பார்த்தோன்னே எழில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க. என்னடா இது இவ்வளோ கலெக்ஷன் இருக்கே, அதனால தான் வந்து சாரீ எடுக்கிறதுக்கு வந்து எல்லோரும் லேட் பண்ணுறாங்களோ, இப்போ தான் புரியுது மற்றவங்க கஷ்டம் என்னங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து, நீ எவ்வளோ காசு வேணாலும் நல்லபடியாக எடு அப்படின்னு புடவை சொன்னோன்னே, நமக்காக வந்து எழில் இவ்வளோ மாறிட்டாப்லையே ரொம்ப சந்தோஷம்னு மனோகரியும் புடவையை பார்த்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு புடவை செலக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே
வா அட்டகாசமாக இருக்குது இந்த புடவை, உன் செலெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை போட்டுடுறாங்க. பில்லை போட்டுட்டு காரில் கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. வர்றப்போ வந்து பின்னாடியே வந்து ஓய் இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எம்மா பேய் அப்படிங்கிறாங்க சுடர். எங்கே உங்கள் காலை காட்டுங்க, எப்போ பார்த்தாலும் வந்து பறந்து பறந்து வரீங்க போகிறீங்க அப்படின்னு. என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரி கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு. இல்லை நீங்கள் பொசுக்கு பொசுக்குன்னு காணப்படுறீங்களா அதான் சொன்னேன் அப்படின்னு. பசங்க எல்லோரும் வந்து உங்களை வந்து ரொம்ப பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன என் பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல, பசங்க பேசுனது எல்லாத்தையும் அச்சு பிசுறாமல் சொன்னோன்னே கூடவே இருந்து கேட்ட மாதிரியே சொல்கிறீங்க. ஆமாம் கூட இருந்து தானே கேட்டேன் அப்படின்னோன்னா டக்குன்னு உளறிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எழில் சார் வந்துட்டாங்க பாருங்கன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா பட்டுன்னு காணா போயிடுறாங்க. என்ன இவங்க பொசுக்குன்னு காணா போகிறாங்க அப்படிங்கிறப்ப மனோகரி கிட்டேருந்து புடவையை வந்து நீயே கொடுத்துரு சுடருக்கு அப்படின்னோன்னே, என்ன அவளுக்கா? ஆமாம் பசங்களை வந்து என்னை வந்து பெருமைப்படுத்தினால அதுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்ல அதுக்காக தான் அப்படின்னா. அதுக்கு நீ அவளையே கூப்பிட்டு கொடுத்துறேன் என்னையும் கூப்பிட்டேன் அப்படின்னா. யாராவது கிஃப்ட் கொடுக்குறவங்களே அழைச்சிட்டு போய் கிஃப்ட் கொடுப்பாங்களா, நீ போய் கொடுங்கிறாங்க. சரி வேண்டாம் நானே கொடுத்துட்றேன்ட்டு மறுபடியும் மனோகரிகிட்ட கொடுத்ததை வாங்கிட்டு வந்து சுடர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. புடவை நல்லா இருக்கா அப்படின்னா. சூப்பராக இருக்குங்க சார் அப்படின்னோன்னே, நீ இந்த பாராட்டை எல்லாமே வந்து மனோகரிக்கு தான் எடுக்கணும், ரொம்ப அவங்க தான் பார்த்து எடுத்தாங்க அப்படின்னோன்னே, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோகரி வந்து கோவமாக முறைக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே என்ன இவங்க ரியாக்ஷன் வந்து நல்லாவே இல்லை, ரொம்ப முறைக்கிறாங்களே அப்படின்னு சுடர் வந்து குழம்புறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடித்தாங்கன்னே சொல்லலாம்.